உலக வர்த்தக பாதைகளை ஒரு நாடு எப்படி உருவாக்க முடியும்? பல கண்டங்களை இணைக்கும் ஒரு பெரிய திட்டம் இன்று உலகத்தில் செயல்படுகிறது. அதுதான் சைனாவின் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ். வணக்கம் நண்பர்களே, இது அரண் டிஃபென்ஸ் தமிழ். இன்றைய உலகத்தில் ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. உலக வர்த்தக பாதைகளை யார் கட்டுப்படுத்துகிறார்கள்? ஒரு நாடு பல கண்டங்களை இணைக்கும் அளவுக்கு ஒரு பெரிய திட்டத்தை உருவாக்க முடியுமா? இந்த கேள்விகளுக்கான பதிலாக பேசப்படும் ஒரு பெரிய திட்டம் தான் சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அல்லது BRI என்று அழைப்பார்கள். இந்த திட்டம் என்ன? இதன் நோக்கம் என்ன? இதில் கடல் பாதைகளின் பங்கு என்ன? இதை இன்று நாம் எளிமையாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ளப் போகிறோம். BRI என்பது பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் என்பதன் சுருக்கம். இது சீனா தொடங்கிய ஒரு உலகளாவிய இணைப்பு திட்டம். இதன் முக்கிய நோக்கங்கள் நாடுகளுக்கிடையிலான இணைப்பை அதிகரித்தல், வர்த்தகத்தை விரிவுபடுத்துதல், புதிய போக்குவரத்து மற்றும் பொருளாதார பாதைகளை உருவாக்குதல். இந்த திட்டம் 2 முக்கிய பகுதிகளாக பிரிகிறது. நிலவழி பாதைகள், அதாவது ஆங்கிலத்தில் சில்க் ரோடு எக்கனாமிக் பெல்ட் என்று அழைப்பார்கள், மற்றும் கடல் வழி பாதைகள், இதனை மேரிடைம் சில்க் ரோடு என்று அழைப்பார்கள். இந்த வீடியோவில் நாம் கவனம் செலுத்துவது மேரிடைம் சில்க் ரோடு, கடல் வழி வர்த்தக வலைப்பின்னலை பற்றி பார்க்க போகிறோம். மேரிடைம் சில்க் ரோடு என்பது ஒரு தனி பாதை அல்ல, இது ஒரு வலைப்பின்னல் அமைப்பு. அதாவது இதை ஒரு நெட்வொர்க் என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். இந்த பாதை எங்கே தொடங்குகிறது, எதன் வழியாக செல்கிறது மற்றும் எங்கே முடிவடைகிறது என்பதை பற்றி பார்ப்போம். இந்த பாதை சீனாவின் கடற்கரை பகுதிகளில் தொடங்குகிறது, தென்சீன கடல் வழியாக செல்கிறது, மலாக்கா நீரிணையை கடக்கிறது, இந்திய பெருங்கடலுக்கு வருகிறது, மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்கா வழியாக செல்கிறது, இறுதியாக ஐரோப்பா வரை இணைக்கிறது. இந்த பாதையில் பல முக்கிய கடல் பகுதிகள் உள்ளன. மலாக்கா ஸ்ட்ரெய்ட் மற்றும் ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட் மற்றும் பாபல் மாண்டப் ஸ்ட்ரெய்ட். இந்த எல்லா பகுதிகளும் உலக வர்த்தகத்தில் முக்கியமான பங்கு வகிக்கின்றன, மேலும் இந்த வலைப்பின்னலை இணைக்க உதவுகின்றன. இந்த திட்டத்தில் சீனா ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுக்கிறது. உலகம் முழுவதும் துறைமுகங்களில் முதலீடு செய்கிறது. சில முக்கிய இடங்கள்: பாகிஸ்தானில் உள்ள குவாடார் துறைமுகம், இலங்கையில் உள்ள அம்பன்தோட்டா துறைமுகம், ஆப்பிரிக்காவில் உள்ள ஜிபூட்டி பகுதி. இந்த துறைமுகங்களின் பயன்பாடு வர்த்தக கப்பல்களுக்கு இடைநிறுத்தம், எரிபொருள் மற்றும் பொருட்கள் வழங்கல், சரக்கு பரிமாற்ற வசதி. இதனால் பெரிய கடல் பாதைகள் மேலும் செயல்திறன் பெறுகின்றன. இந்த பகுதியில் ஒரு கருத்து அதிகம் பேசப்படுகிறது, அதுதான் ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ். அதாவது சீனா இந்திய பெருங்கடல் பகுதிகளில் பல துறைமுகங்கள் மற்றும் வசதிகளை உருவாக்குகிறது. இதனால் ஒரு சங்கிலி போல இணைந்த அமைப்பு உருவாகிறது. சில ஆய்வாளர்கள் இதை சீனாவின் செல்வாக்கை விரிவுபடுத்தும் ஒரு முறையாக பார்க்கிறார்கள். இது ஒரு அதிகாரப்பூர்வ கொள்கை அல்ல, ஆனால் பாதுகாப்பு மற்றும் அரசியல் விவாதங்களில் பேசப்படுகிறது. இந்த திட்டத்தை இந்தியா எப்படி பார்க்கிறது? இந்தியாவுக்கு இது ஒரு வாய்ப்பு, அதே நேரத்தில் ஒரு கவலைக்குரிய விஷயம். காரணம், இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒரு முக்கியமான நாடு. அங்கு மற்ற நாடுகளின் செல்வாக்கு அதிகரித்தால் சமநிலை மாறக்கூடும். இந்தியாவின் நடவடிக்கைகள்: இந்தியா தனது சொந்த திட்டங்களை முன்னெடுக்கிறது. உதாரணமாக சாகர்மாலா திட்டம், துறைமுக மேம்பாடு மற்றும் கடல் வர்த்தக கட்டமைப்பு வளர்ச்சி. மேலும் இந்தியா பல நாடுகளுடன் கூட்டாண்மைகளை வளர்த்து வருகிறது. இந்தியா, USA, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் இணைந்து குவாட் என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளது. இது ஒரு பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பு கூட்டமைப்பை உருவாக்கியுள்ளன. இதன் நோக்கம் திறந்த கடல் வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பான கடல் பாதைகள், பிராந்திய நிலைத்தன்மை ஆகியவை ஆகும். இந்த திட்டம் முழுவதும் அரசியல் மட்டுமல்ல, இது ஒரு பெரிய பொருளாதார முயற்சி. சீனாவின் நோக்கங்கள் ஏற்றுமதியை அதிகரித்தல், விநியோக சங்கிலியை பாதுகாத்தல் மற்றும் ஆற்றல் கடத்தும் பாதைகளை பாதுகாத்தல். உதாரணமாக, மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வரும் எண்ணெய் இந்த கடல் பாதைகள் வழியாக சீனாவிற்கு செல்கிறது. அதனால் இந்த பாதைகளின் பாதுகாப்பு சீனாவிற்கு மிகவும் முக்கியம். இந்த திட்டத்தில் பல சவால்களும் உள்ளன. முக்கிய சவால்கள்: பாதுகாப்பு அபாயங்கள், கடற்கொள்ளை, மோதல்கள், சில நாடுகளின் அரசியல் மாற்றங்கள், கடன் சுமைகள், திட்ட செலவுகள். இதனால் இந்த திட்டம் முழுமையாக செயல்பட பல சிக்கல்கள் இருக்கின்றன. ஒரு முக்கியமான விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலக வர்த்தகத்தில் பெரும்பாலான பொருட்கள் கடல் வழியாகவே எடுத்து செல்லப்படுகின்றன. அதனால் கடல் பாதைகள், நீரிணைகள் மிகவும் முக்கியமானவை. மேரிடைம் சில்க் ரோட் இந்த அனைத்தையும் இணைக்கிறது. இந்த திட்டம் எதிர்காலத்தில் பல மாற்றங்களை உருவாக்கக்கூடும். சில முக்கிய விளைவுகள்: வர்த்தகம் வேகமாக ஆகலாம், புதிய பாதைகள் உருவாகலாம், சில நாடுகளின் செல்வாக்கு அதிகரிக்கலாம், அதே நேரத்தில் போட்டி அதிகரிக்கும், நாடுகளுக்கிடையிலான கூட்டணிகள் மாறும். எனவே இது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். அதனால் நண்பர்களே, பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் என்பது ஒரு சாதாரண திட்டம் அல்ல, அது ஒரு உலகளாவிய இணைப்பு அமைப்பு. மேரிடைம் சில்க் ரோட் பல நாடுகளை இணைக்கிறது, உலக வர்த்தகத்தை வலுப்படுத்துகிறது, புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது. இதன் தாக்கம் பொருளாதாரம், அரசியல் மற்றும் பாதுகாப்பு. இந்த திட்டத்தை புரிந்து கொள்வது இன்றைய உலகத்தின் இயங்குத்தன்மையை புரிந்து கொள்வதற்கு உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.